Hi friends, இது பிஃபோர் உள்ள வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சாப்டரில் செகண்ட் எக்ஸசைஸ் வந்துருக்கு. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக், அதுக்கு கீழே உள்ள ப்ராப்ளம்ஸ் அண்ட் இது. This video is sponsored by BuyMode e-shopping application. BuyMode e-shopping application is the one of the online shopping application. Thank you. Okay, hi friends. இன்னைக்கு அடுத்த டாபிக் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் டாப்பிக்கில் ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க. அந்த தியரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்ரி பாசிட்டிவ் இன்டீஜர், எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் நம்ம எடுத்தாலும் ஒன்றை தவிர can be represented in exactly one way apart from rearrangement as a product of one or more primes. அதாவது ஒரு ஏதோ ஒரு வேல்யூ எடுத்தோன்னா அது வந்து அதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது ஒரே ஒரு வேல்யூவோட அந்த வேல்யூ இல்லைன்னா ஒன்று, இதை தவிர வேறு எந்த ப்ரைமும் இருக்காதது தான் ப்ரைம்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இஃப் வி ட்ரை டு ஃபேக்டரைஸ் 32760, இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி போடுவோம்ல, எல் ஷேப்பில் போட்டு 32760 போட்டு கண்டுபிடிச்சோன்னா இந்த வேல்யூஸ் கிடைக்கும். இந்த வேல்யூஸ்லாம் ஒவ்வொரு வேல்யூ, அதாவது இது எல்லாமே ப்ரைம்ஸ். ஏன்னா அந்த நம்பராலையும் ஒன்னாலையும் மட்டும்தான் அந்த வேல்யூ வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ அந்த வேல்யூஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த வேல்யூஸோட அது வந்து எத்தனை டைம் வந்திருக்குங்கிறத ஒவ்வொரு நம்பருக்கும் எழுதியிருக்கோம். 2 பாடும்போது 3 டைம்ஸ் வந்திருக்கு. 3 பார்க்கும்போது 2 டைம்ஸ் வருது. 5 வந்து 1 டைம்ஸும், 7 வந்து 1 டைம்ஸு, 13 வந்து 1 டைம்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி ரிட்டன் யூனிக்லி ஆஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் பவர் ஆஃப் ப்ரைம்ஸ். அதாவது இதை வச்சு தான் சொல்கிறாங்க, எந்த ஒரு காம்போசிட் நம்பர்னால் இதில் நிறைய நம்பர் வந்து சேர்ந்து இருக்குது. ஸோ அதனால் ஏதோ ஒரு காம்போசிட் நம்பர் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அதை வந்து அதோட பவர் வந்து வந்துச்சுன்னா இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து ப்ரைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்னிஃபிகேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். இஃப் எ ப்ரைம் நம்பர் பி டிவைட்ஸ் ஏபி, அதாவது ஒரு ப்ரைம் நம்பரை வந்து ஒரு நம்பர் வந்து டிவைட் பண்ணுது அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஒன்று பி டிவைட்ஸ் ஏவாவோ இல்லை பி டிவைட்ஸ் பியாவோ இருக்கலாம். அதாவது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நம்பராலேயாவது டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று காம்போசிட் நம்பர் என்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த எண் வந்து டிவைட்ஸ் ஏபின்னு சொல்கிறாங்க. எண் வந்து இதில் சொன்ன மாதிரி தான், எண் வந்து ஏயாலையும் டிவைட் ஆகுது, பியாலையும் டிவைட் ஆகுது. ஏன்னா இது ஒரு காம்போசிட் நம்பர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6 எடுத்துக்கிட்டோம். 6 வந்து 2 × 3ன்னு பிரிக்கலாம். டிவைட் 4/3. பி வந்து 4ஆலையும் டிவைட் ஆகாது, 3ஆல் டிவைட் ஆகும். பட் என்னென்னா ஃபுல்லாக வந்து டிவைட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த கிவன் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் த நம்பர் எம் அண்ட் என். ஒரு ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்கு ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிட்டாங்க, எம் அண்ட் என். இந்த நம்பரை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு பாக்ஸில் எம்னு எடுத்துட்டோம். அடுத்த பாக்ஸில் 2 தானே இருக்கிறதுலே மினிமம் ப்ரைம், அதனால 2 எடுத்துக்கிட்டோம். இந்த பாக்ஸை வந்து எம்டி பாக்ஸாக எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு 2 இந்த இதுலேருந்து 3ங்கிறது அடுத்தது வந்து மினிமம் இது. ஸோ அந்த 3 அதுக்கு அடுத்து என்னன்னு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து 5, அதனால் 5 இது வேல்யூ எடுத்துட்டோம். இந்த பாக்ஸ் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இருக்கிற வேல்யூஸ்லேயே ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதில் தான் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 10. அதுதான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஃப்ரம் த பாட்டம்லேருந்து வரும். ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து 5 × 2 வந்து 10ன்னு வரும். அப்புறம் 10 × 5 வந்து என் வேல்யூன்னு கிடைக்கும். தென் இங்கே என் வேல்யூ என்னது 50. அப்போ 3 × 50ங்கிறது இந்த பாக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அது 150. அதுக்கடுத்து 2 × 115 போடும்போது எம் கிடைக்கும். ஸோ எம்ஓ அண்ட் என்னோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்ரஸ் செக். எவ்ரி நேச்சுரல் நம்பர், எந்த ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்தாலும் ஒன்றை தவிர அப்படி இருந்துச்சுன்னா அது ப்ரெடிசராக இருக்கும். இன் ஹவு மெனி வேஸ் எ காம்போசிட் நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பவர் ஆஃப் ப்ரைம். காம்போசிட் நம்பர் எடுத்தால் எத்தனை ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 64 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டோம். இது ஒரு காம்போசிட் நம்பர். எதை வச்சு சொல்கிறோன்னா, இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணும்போது 2ஓட பவர்ஸாக கிடைக்குது. அட் த சேம் இன்னொரு நம்பர் எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டுமே எக்ஸாம்பிள்ஸ் தான். 18 எடுத்தோன்னா அது இந்த மாதிரியான ஒரு காம்போசிட்டில் கிடைக்கும். இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் ஃபேக்டரைசேஷன் சொல்லியிருக்காங்க. த
ஒன் மெத்தட் ஆஃப் ஃபேக்டரைசேஷன். எத்தனை மெத்தடில் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அது 1. த நம்பர் ஆஃப் டிவைசர் ஆஃப் எனி ப்ரைம் நம்பர் இஸ், அதாவது எத்தனை டிவைசர் வந்து ப்ரைம் நம்பரில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 ஒரு இதில் 2 டிவைசர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Can the number 6 power n being a natural number, end with the digit 5? Give the reason for your answer. அதாவது இந்த நம்பர் 6 power n அப்படிங்கிறது n வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கும்போது எண்டில் 5 வருமானு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வராது, நமக்கு தெரிஞ்சது தான். 6th டேபிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கான ரீசன் கேட்டிருக்காங்க. ஸோ அதை ரீசனை எழுதுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 6 power n 2 × 3ன்னு பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை 2 power n 3 power n எழுதுகிறோம். 2ங்கிறது ஃபேக்டர் ஆஃப் 6 power n இருக்குது. அப்போ 6 power n வந்து ஈவனாக இருக்குது. பட் எனி நம்பர், அதோட லாஸ்ட் டிஜிட் வந்து எந்த நம்பர்லையும் அந்த 2க்கு 5ங்கிறது வராது. 5ங்கிறது ஒரு ஆட் நம்பர், அதனால் வராது. ஸோ அப்போ 6 power n-ங்கிறது cannot, அதாவது n அதோட எண்ட் வந்து 5 இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனதர் ஒரு ப்ராக்ரஸ் செக். லெட் m டிவைட்ஸ் n-ஆக இருக்கும்போது ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் mm என்னதான் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிசிடி வந்து எம்மாவும் எல்சிஎம் வந்து என்னாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The HCF of number of form 2 power m and 3 power n, இது ரெண்டுக்கும் HCF கேட்டிருக்காங்க. இப்போ 2 power m எப்படி எழுதலாம், 1 × எழுதலாம். அட் த சேம் 3 power n எழுதலாம். அப்போ இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் என்னவாக தான் இருக்கும், 1 மட்டும்தான் இருக்கும். தென் எக்ஸாம்பிள் 2.9 is 7 × 5 × 3 × 2 + 3 a composite number. இது வந்து காம்போசிட் நம்பரா ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது காம்போசிட் நம்பர் தான். அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறோன்னா, இந்த ரெண்டுலேயும் 3 காமனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பில் 3 காமனாக எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத எழுதுகிறோம். 7 × 5 × 2 + 1. 7 5s are 35, 35 × 2 70, 70 + 1 71. ஸோ 3 × 71 இது ஒரு காம்போசிட் நம்பர். இப்போ இது ரெண்டுமே ப்ரைம் நம்பராக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.10 a b are 2 positive integer such that a power b × b power a = 800ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இதில் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏயும் பியும் வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 800க்கு இந்த மாதிரி எல்சிஎம் போட்டுட்டு, எல்சிஎம் போட மேக்ஸிமம் இந்த கிளாஸில் தெரியுங்கிறதுனால தான் நான் இப்படி போடணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். இப்படி இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் 2 டிவைட் பண்ணிவிட்டு கடைசி 5ல் வருது. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுதிக்கிறோம், அதோட பவர்ஸ் எழுதிக்கிறோம். இப்போது a power b × b power a ஈக்குவல் டு இந்த வேல்யூன்னு போடும்போது அப்போ a 2ஆகவும் b வந்து 5ஆகவும் ஈக்குவல் பண்ணும்போது b வந்து 5ஆகவும் இருக்கும். இதுவாக இருக்கலாம். இல்லை நீ மாற்றி எழுதுறீங்கன்னா a வந்து 5ஆகவும் b 2ஆகவும் இருக்கலாம். இந்த மாதிரியும் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.2. ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் n, என்ன வேல்யூ வந்து நேச்சுரல் நம்பர் n-ல் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 power n-ஓட n டிஜிட் வந்து 6ஆக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 power n-ஐ பிரிக்கும்போது 2 × 2ன்னு பிரிக்கலாம். 2 power n × 2 power n-ன்னு எழுதிட்டோம். 2 அப்படிங்கிறது வந்து ஃபேக்டர் ஆஃப் 4 power n-ஆக இருக்குது. அப்போ 4 power n வந்து எப்போவுமே ஈவனாக இருக்கும். அதோட n நம்பரும் ஈவனாக தான் இருக்கும். 4 6 அந்த மாதிரி இருக்கும். ஸோ n வந்து ஈவன் நம்பராக இருந்தால் 2 4 6 8 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 4 power n-ங்கிறது கேன் எண்ட் த டிஜிட், கடைசி டிஜிட் 6ஆக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் சம். இஃப் m n ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ், ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் m டஸ் 2 power n × 5 power m ends in 5. இதோட எண்டு வந்து 5ஆக இருக்குமா? 2 நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டாங்க. அதில் m பொறுத்த வரைக்கும் என்ன வேல்யூவாக இருந்தால் இதோட எண்ட்ஸ் வந்து 5 அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த மல்டிப்ளிகேஷன் எடுத்துட்டோம். இந்த 2 power n வந்து எப்போவுமே ஈவனாக தான் இருக்கும். ஆனால் 5 power m வந்து ஆடாக இருக்கும். அதோட எண்டு வந்து 5ஆக இருக்கும். எல்லா வேல்யூஸ்லேயுமே 5ஆக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அது என்னவாக தான் இருக்கும், லாஸ்ட் வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கும்
அப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது cannot end the digit 5 for values of m. அப்போ எந்த வேல்யூலையுமே இதுக்கு வந்து எண்டு வந்து டிஜிட்டோட எண்டு வந்து 5 இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. Then third sum, find HCF of 252525 and 363636. இது ரெண்டுக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிட்டோம்னா இங்கிலீஷ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிக்கஸ்ட் வேல்யூ ஒரு லெஃப்ட் சைடும் மீதி இருக்க வேல்யூ ரைட் சைடும் போட்டுக்கிட்டோம். ஸோ இந்த வேல்யூ வந்து ஒரு டைம் மட்டும் தான் போட முடியும். ரெண்டாவது டைம் போடும்போது லாஸ்ட்டு வந்து 5050 அந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஒன் டைம் மட்டும் போகும், மீதி பேலன்ஸ் எழுதிட்டோம். அட் த சேம் இது ஈக்லியஸ் லெமாவில் வந்து A = BD BQ + C PQ + R. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதை இங்கே லெஃப்ட் சைடில் போட்டுக்கிறோம். இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். இது வந்து 2 டைம்ஸ் போகும், பேலன்ஸ் வேல்யூ எழுதிக்கிட்டோம். இதில் ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும் நம்ம வந்து செய்யணும். இந்த ஈக்லியஸ் டிவிஷன் அல்காரிதம் ரிப்பீட்டடாக பண்ணுறோம். ஸோ இதில் ரிமைண்டர் 0 ஆகலை. அகைன் மறுபடியும் என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூ இங்கேயும் இந்த வேல்யூ இங்கேயும் எடுத்துக்கிறோம். இதை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு பேலன்ஸ் வேல்யூ இங்கே எழுதியிருக்கோம். அதுலேயும் ரிமைண்டர் 0 இருக்குல்ல. ஸோ அடுத்த சேம் மறுபடியும் இதை போடுறோம். இது இங்கே வரும்போது 1 டைம் தான் வரும், பேலன்ஸ் இங்கே எழுதியிருக்கும், ரிமைண்டர் ≠ 0 இருக்கும். நெக்ஸ்ட் இது இங்கே வருது. அப்போ இதை 2 டைம்ஸ் போடும்போது ரிமைண்டர் 0 கிடச்சிருது. அப்போ ரெண்டுக்கான HCF என்னவாக இருக்கும்னா 10101 இதுதான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் 13824 2 A × 3 B. தென் ஃபைண்ட் A and B. A and Bயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த சம்மில் ப்ரைம் ஃபேக்ட்ரேஷன் ட்ரீ அப்படிங்கிற மெத்தடை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூஸை எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம இந்த இதில் 2ஆல் டிவைட் பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த மெத்தட் மாதிரி இதை 2ஆல் டிவைட் பண்ணிடுறோம். அப்போ 2 இன்ட்டுன்னு எழுதுகிறோம். அதுக்கப்புறம் இந்த வேல்யூவும் அதே மாதிரி 2 இன்ட்டுன்னு எழுதுகிறோம். இதே மாதிரி ஒரு வேல்யூவும் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். கடைசியில் வரும்போது இது 3ன்னு வருது, 3 × 9 வருது. இந்த இடத்துல இங்கே 3 × 3ன்னு வருது. நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு வேல்யூவும் 2ஆல் டிவைட் பண்ணி தான் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு கடைசியில் என்ன வருதுன்னா 2 எத்தனை டைம்ஸ் வருதுன்னா 9 டைம்ஸ் வருது. இங்கே 1 2 3 4 5 6 7 8 9. அதனால் 2 வந்து 9 டைம்ஸ் வருது, 3 வந்து 1 2 3 டைம்ஸ் வருது. ஸோ அப்போ இங்கே என்ன எழுதலாம், 2⁻9 × 3⁻3. நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 13824 = 2A × 3B கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஏங்கிறது 9ஆகவும் பிங்கிறது 3ஆகவும் இருக்கும். இந்த வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு இஃப் P1 x1 × P2 x2 × P3 x3 × P4 x4 = 113400 கொடுத்துட்டாங்க. இந்த P1 P2 P3 P4 எல்லாமே ப்ரைமாக இருக்குது, அசெண்டிங் ஆர்டரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. x1 x2 x3 எல்லாமே இண்டீஜர்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், நம்ம என்ன வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும், P வேல்யூ P1 P2 P3 P4ம் x1 x2 x3 x4ம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபேக்டரேஷன் 3 தான் எடுத்துக்கிறோம், ட்ரீ மெத்தட் தான் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வேல்யூ எடுக்கிறோம், 2ஆல் ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அடுத்து 2ஆல் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அகெயின் 2. இது வந்து 2ஆல் பண்ண முடியாது, இது லாஸ்ட் வந்து 5ன்னு முடியுது. அது 3ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்த்துட்டு 3ஆல் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 3ஆல் ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அகெயின் 3. அப்போ இந்த வேல்யூ வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், 5ஆல் அடுத்த ப்ரைமை எடுத்துக்கிறோம். 5ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் வரைக்கும் கிடைக்குது. இது எல்லாத்தையும் எப்படி எழுதலான்னா 2 வந்து 1 2 3 டைம்ஸ் வந்திருக்கு, 2⁻3 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து 3 வந்து 1 2 3 4 டைம்ஸ் இருக்குது, அப்போ 3⁻4. இங்கே 5 வந்து 2 டைம்ஸ் இருக்குது, 5⁻2. 7 வந்து 1 டைம்ஸ் இருக்குது. இப்போ இதுதான கொஷின் நமக்கு கொடுத்துருக்குது. P1 x1 × P2 x2 × P3 x3 × P4 x4 = இது. இப்போ இதையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது அதாவது இந்த P1 P2 எல்லாமே ப்ரைமாக தான் இருக்கும், ஆனால் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் இருக்குங்கிறதுனால P1 2 P2 3 P3 4 P4 7. அதுக்கப்புறம் x1 x2 என்னது, அதோட பவர்ஸ் P1 பவர் x1 தானே. ஸோ அதோட பவர்ஸ் போடும்போது 3 4 2 1 அந்த மாதிரி
கிடச்சிச்சு. நமக்கு தேவையான வேல்யூஸ் கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த எல்சிஎம் அண்டு ஹச்சிசிஎஃப் ஆஃப் எல்சிஎம்மும் கொடுத்துருக்காங்க, ஹச்சிசிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க. அப்ளை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக் அதை அப்ளை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ரெண்டுக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். 408க்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இது 2 இன்ட்டுன்னு வரும், அகெயின் 2 இன்ட்டுன்னு வரும், அகெயின் 2 இன்ட்டுன்னு வரும், அகெயின் இது வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் 3 இன்ட்டுன்னு எழுதிட்டோம். இதுக்கு மேலே நம்ம இதை வந்து செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். சேம் 170 எடுத்துக்கிறோம், 2 இன்ட்டுன்னு எழுதுகிறோம். இது வந்து 5ல் முடிகிறதுனால 5 இன்ட்டுன்னு கொடுத்துட்டோம். இதை 3ஆலையும் போட முடியாது. ஸோ அதனால் 5ஆல் போட்டிருக்கோம். அந்த வேல்யூஸை வந்து கீழே எழுதிக்கிட்டோம் பவரில். ஃபைண்ட் த எல்சிஎம், லிஸ்ட் ஆல் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் 408 and 170 ஆஃப் their greatest exponents. எல்சிஎம்க்கு கிடச்சது இந்த எக்ஸ்பொனன்ட்ஸு இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதுகிறோம், கிரேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடியது எழுதுகிறோம். அப்போ இது வந்து 2ல் பார்க்கும்போது இதுதான் கிரேட்டஸ்ட், அதனால 2 பவர் 3ன்னு எடுத்துக்கிட்டோம். இதில் 3 இருக்குது, இதில் இல்லை 3 பவர் 0. ஸோ அதனால் 3 எடுத்துக்கிட்டோம். இதில் 5 இருக்குது, இங்கே 5 இல்லை, 5 பவர் 0, அதனால் 5 எடுத்துக்கிட்டோம். ரெண்டுக்கும் 17 காமன், அதனால் 17ம் எடுத்துக்கிட்டோம் கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கிது. அப்புறம் ஹச்சிசிஎஃப் ரிசல்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் ஹச்சிசிஎஃப் எடுக்கிறாங்க. ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது என்னது, 2வும் 17ம் மட்டும்தான். ஸோ அதனால் 2 × 17 நமக்கு தேவையான என்னது, ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 digits which is exactly divisible by 24, 15, 36. இந்த 6ங்கிறது எக்ஸாக்டாக இதெல்லாம் டிவைட் பண்ணுமா? 6 டிஜிட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ வந்து, ஒரு கிரேட்டஸ்ட் வேல்யூ வந்து இது எல்லாத்தையும் டிவைஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கும். எல்சிஎம் கிடைக்கிறதுக்கு ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணுறோம். 24 போடும்போது 2 × 12ன்னு வரும், 2 × 6ன்னு வரும், 2 × 3ன்னு வந்துடுது. ஸோ அட் த சேம் 15 போது டேரெக்டாக 5 × 3ன்னு வரும். 36 போடும்போது 2 × 18, 2 × 9, 3 × 3. இது மூணையும் அதோட மெத்தடில் பவர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ப்ரைம் ஃபேக்டர் வந்து 2, இல்லை ப்ரைம் ஃபேக்டர் எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், 2, 3, 5ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட கிரேட்டஸ்ட் எக்ஸ்பொனன்ட் வந்து 2க்கு 3, 3க்கு 2, 5க்கு 1. கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டன்சி தான் நான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மூணையும் எல்சிஎம்மில் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டோம். அது 316 நமக்கு கிடைக்கிது. இஃப் எ நம்பர் ஹேஸ் டு பி எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை, இந்த நம்பர் எக்ஸாக்டில் இந்த 3 நம்பரையுமே டிவைட் ஆகும். ஸோ அதனால் இது டிவிசிபிள் பை 316 கொடுத்துட்டாங்க. கிரேட்டஸ்ட் 6 digit நம்பர் இஸ், நமக்கு தேவை கிரேட்டஸ்ட் 6 digit நம்பர் என்னென்னா இதுதான். ஸோ காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப், இது எல்லாத்துக்கும் காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 digits ஆர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வேல்யூஸ் எல்லாம் காமனாக இதுக்குள்ளே இது வரைக்கும் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே உள்ள 6 digit எடுக்கிறாங்க. ஸோ த கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 digits which is exactly divisible by, இது எக்ஸாக்டாக டிவிசிபிள் பை கிரேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடியது இதுதான். ஆக்சுவலி 6 digit நம்பர் எதெல்லாம்னு எழுதுகிறாங்க. எதால் டிவைட் ஆகணும், 360ஆல் டிவைட் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இருக்குது, அது இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்குது 360ஆல் டிவைட் ஆகிற மாதிரி. ஸோ அந்த வேல்யூஸில் கிரேட்டஸ்ட் வேல்யூ வந்து இது மட்டும்தான் இருக்குது. அதனால் அதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் வென் டிவைடட் பை 3 numbers such as 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ரிமைண்டர் 7 இருக்குது எல்லா கேஸ்லேயும். அப்போ அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு நம்பரையும் எப்பவும் போல் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுகிறோம். 35 எழுதும்போது 5 × 7 வரும், 56 எழுதும்போது இந்த மாதிரி கிடைக்குது, 91 எழுதும்போது இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாத்துலேயும் கிரேட்டஸ்ட்டாக இருக்கிறது என்னது, 5 வந்து 1 டைம், 7 வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது 1 டைம் தான் இருக்கானா, 2 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, × 13. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ரிமைண்டர் 7 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இந்த எல்சிஎம்மில் ரிமைண்டர் வேறு வருது. ஸோ அதனால் இதில் ஒரு 7 ஆட் பண்ணி எழுதிக்கிறோம். அப்போ நமக்கு தேவையான அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது, இதுதான். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை த ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர். ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டிவிசிபிள் ஆகிற மாதிரி ஒரு லீஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நம்பர் 10 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம். லீஸ்ட் மல்டிபிள் இதெல்லாம் இருக்குன்னா 2, 4, 8 எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். 3யும் 9ம் 3ஆல் டிவைட் ஆகும்.
அடுத்தது 5 வந்து 5ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும், 7ம் 7ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ இதில் இருக்க கிரேட்டஸ்ட் நம்பர் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு. இதுதான் எல்சிஎம்னு சொல்கிறோம். நமக்கு தேவையான அந்த லீஸ்ட் நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.